அப்பா அன்றைய செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்தார். ராமுவும் கோபுவும் அப்பாவிடம் வந்து நின்றார்கள். என்னடா 2 பேரும் வந்து நிற்கிறீங்க? அப்பா, பள்ளிக்கூடம் நடந்து போகிறது கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு புது சைக்கிள் வேணும்ப்பா. 1 கிலோமீட்டர் தொலைவு நடந்தது நல்லது தானே? என் கூட படிக்கிற எல்லாரும் சைக்கிள் வச்சுருக்காங்கப்பா. அதுக்காக நீங்களும் சைக்கிள்லேயே போகணுமா? வேணும்னா உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து பழைய சைக்கிள் ஒன்று வாங்கி தர்றேன். அது டபுள்ஸ் போங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு உண்டியல் வாங்கித்தரேன். உங்கள் பாக்கெட் மணிகளை மிச்சம் பிடிச்சு பணத்தை அதில் சேர்த்து வையுங்கள். பணம் சேர்ந்ததும் ஆளுக்கு ஒரு புது சைக்கிள். அதற்கு மேல் பேச முடியவில்லை. அன்றே அவர்கள் இருவரும் அப்பாவுக்கு ஆளுக்கு ஒரு மண் உண்டியல் பெரிதாக வாங்கி கொடுத்தார். அப்பா தினமும் ஆளுக்கு 10 ரூபாய் தருவார். இருவரும் அதை வாங்கி பள்ளியின் வெளியே விற்கும் தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுவார்கள். அடுத்தடுத்த நாளிலிருந்து இருவரும் அதில் ஆர்வமுடன் பணத்தை சேர்க்க தொடங்கினார்கள். சில சமயங்களில் சைக்கிளில் விற்கும் குச்சி ஐஸை வாங்கி சாப்பிடுவார்கள். இதனால் அடிக்கடி உடல்நலம் கெட்டு மருத்துவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போது ராமுவும் கோவும் உண்டியலில் பணத்தை சேர்ப்பதே குறியாக இருந்தார்கள். தன் உடன் படிக்கும் நண்பர்களிடம் இருவரும் இதே விஷயத்தை சொன்னார்கள். பொங்கடா, நீங்களும் உங்கள் உண்டியலும். நீங்கள் 2 பேரும் சிறுக சிறுக பணம் சேர்த்து சைக்கிளை வாங்குவதற்குள்ளே +2 முடிச்சு காலேஜ் போயிடுவீங்க. இதை கேட்ட இருவரும் கோபமும் வெறுப்பும் வந்தது. ஆனால் அமைதியாக இருந்தார்கள். என்ன செய்வது, வேறு வழியில்லை. இப்படியே 6 மாதங்கள் ஓடின. இப்போது உண்டியலில் எப்படியும் 1000 ரூபாய்க்கு மேல் சேர்ந்திருக்கும். இன்னும் 2000 ரூபாய் சேர்ப்பதற்கு 1 வருடத்திற்கு மேல் ஆகிவிடும். ராமு யோசித்து பார்த்தான். அப்பொழுது அவன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. கோபுவை அழைத்து பேசினான். நம்ம 2 பேரோட உண்டியலில் இப்போ எப்படியும் 2000 ரூபாய்க்கு மேலே சேர்ந்திருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பணத்தை அப்பா கிட்ட கொடுத்து மீதி பணத்தை அவரையே போட சொல்லி ஒரு புது சைக்கிள் வாங்கிடுவோம். நம்ம 2 பேரும் புது சைக்கிளில் மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம். என்னடா சொல்கிற? யோசித்த கோபுவிற்கு இது சரியான ஐடியாவாக தோன்றியது. கோபு இதற்கு சம்மதித்தான். இருவரும் அப்பாவிடம் சென்றார்கள். விஷயத்தை சொன்னார்கள். வெரி குட், இப்படித்தான் யோசிக்கணும். நான் நிச்சயம் நாளைக்கு உங்கள் 2 பேருக்கும் புது சைக்கிள் வாங்கி தரேன். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. முதலாவது, சேமிக்கிற நல்ல பழக்கம். 2வது, தெருவிலே இருக்கிற சுகாதாரமில்லாத தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுவதை தவிர்ப்பது. 3வது, உங்கள் நண்பர் உங்களை சீண்டிய சமயம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து செயல்படுறது. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். அடுத்த நாள் சொன்ன மாதிரியே அப்பா சிறு பணதும் போட்டு கீரையில் வைத்த இருசக்கரத்தை வாங்கி தந்தார். ராமுவும் கோவும் தங்களது புது சைக்கிளில் மாறி மாறி ஜாலியாக பள்ளிக்கு செல்ல தொடங்கினார்கள்.